என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். எரேமியா 31:14. என் ஜனங்கள் யாரை பார்த்து சொல்றாரு? அவருடைய பரிசுத்த இரத்தத்தால கழுவப்பட்டு நீதிமானாக இருக்கிற அவங்களைத்தான் என் ஜனங்கள்னு சொல்றாரு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழியை விட்டு திரும்பி என் முகத்தை நோக்கி பார்க்கும்போது நான் அவர்கள் தேசத்துக்கே சேமத்தை தருவேன்னு சொன்னவர். என் ஜனங்கள், ஆண்டவர் நம்மளை பார்த்து என் ஜனங்கள்ங்கிறாரு. அல்ல, நம்மளை பார்த்து வேசி பிள்ளைகளேன்னு சொல்லலை, வேச்சாரக்காரரேன்னு சொல்லலை, நீங்கள் உலக பிள்ளைகள்னு சொல்லலை, நீங்கள் உலகத்தாருன்னு சொல்லலை. என் ஜனங்கள், நானும் பரலோகவாசி. அவருடைய ஜனங்கள்லாம் பரலோகவாசி. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் தான் என் ஜனங்கள். அல்லேலூயா. அவர் நாமம் தரிக்கப்பட்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையெல்லாம் திருப்தி ஆவாங்க. இந்த வருஷத்தில் பாருங்க, அவர் அளிக்கிற நன்மை ஏராளமாய் வரப்போகுது. ஏன்னா அவர் பிள்ளைகளுக்கு அவர் எப்போதுமே பெஸ்ட்டாக தருவார். நம்ம பிள்ளைகளுக்கு பொல்லாதவர்களை நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இன்னொரு இடத்துல இருக்கும், பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் அல்லவா. இந்த வருஷத்துல கர்த்தர் நம்ம பரிசுத்த ஆவினால் அளவிடாமல் நிரப்ப போறாரு. காயங்கள் ஆற்ற போறாரு. காயப்பட்டிருக்கலாம் போன வருஷம், ஆண்டவர் இந்த வருஷத்துல காயத்தை கட்ட போறாரு. அவர் பெரிய நன்மையை தருகிறார். இந்த வருஷத்துல கர்த்தர் நன்மையானது தருவார். தேசம் தன் பலனை கொடுக்கும். நன்மையினால திருப்தி ஆக போறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்து என்ன போது திருப்தியாக இருக்க போகிறீங்க. நீங்கள் நல்ல மாப்பிள்ளை, நல்ல பொண்ணை கத்த தரப்ப, ரூத்தை போல் ஒரு பொண்ணை தரப்போறார். யோசேப்பை போல் பாவத்துக்கு விலையொடுகிற நல்ல ஒரு பையனை உங்கள் பிள்ளைக்கு தரப்போறாரு. ஆண்டவர் திருப்தியாக்க போகிறாரு. வறுமை நீங்க போகுது, கஷ்டம் நீங்க போகுது. இந்த வருஷத்தில் மீதி எடுக்கும்படி கர்த்தர் உங்கள் பண்டசாலையை ஆசீர்வதிக்கிறார். அல்ல, தடைப்பட்ட உறவுகள், உங்களை விட்டு போன உறவுகள்லாம் கர்த்தர் உங்கள் பக்கம் திருப்புகிறார். கர்த்தர் சகல நன்மையினால் நம்ம என்ன செய்வார்? இந்த வருஷம் திருப்தி ஆக்குகிறார்.